தபால் வாக்குகள்லயே போட்டி ஓரளவுக்கு கடுமையாயிருக்கிற மாதிரி தெரியுதா பிரியன்? உங்களுடைய ஃபிகர்ஸுக்கும் வேறு பல தொலைக்காட்சிகளில் கொடுக்கிற ஃபிகர்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, நம்ம ஒரு பிறகுதான் நம்ம அதை டிஸ்ப்ளேக்கு கொண்டு வரோம். சந்தேகப்படல, உங்களுக்கு என்ன ஃபீட் வருதுன்னு தெரியாது. நம்ம உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு மாற்று ஃபிகர்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. பல தொலைக்காட்சிகள் வெவ்வேறு ஃபிகர்ஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப இனிஷியல் ட்ரெண்டா இருக்கு. பட் ஆனால் ஒரு காங்கிரஸ் ஒரு கடும் போட்டியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது நமக்கு. ஏன்னா இந்த அரசு அதிகாரிகள் அல்லது வயசானவங்க, இந்த மாதிரி அரசு ஊழியர்கள், இவங்களுடைய எண்ண ஓட்டம் பெரும்பாலும் கீழே பிரதிபலிக்கும். அது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலை இருந்தா கூட ஈக்குவலா காங்கிரசுக்கும் மக்கள் ஒரு பெருவாரியா ஓட்டு போட்டிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஒரு எண்ணத்தை இந்த நீங்க சொன்னது தபால் வாக்குகள் ஓரளவுக்கு பாஜக அணிக்கு சாதகமாக இருக்கக்கூடும்னு சொல்லி, ஆனா தபால் வாக்குகள்லயே போட்டி கடுமையா, தபால் வாக்குகளே கடுமையான போட்டின்னு சொல்ல முடியாது. காங்கிரசுக்கு ஒரு கணிசமான வாக்கு வந்திருக்கு. காங்கிரஸ் அணி 117, இவங்க 200. நிச்சயமா. ஆனா வேறு பல தொலைக்காட்சிகள்ல காங்கிரஸ் அதிகமான இடங்களை தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறதா வந்துட்டு இருக்காது. அது எவ்வளவு தூரம் உண்மையை நமக்கு தெரியும். நம்ம முன்னிலை நிலவரம்ன்றது 543ல 328க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, பாயிண்ட் என்னன்னா நம்ம உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு நம்ம கொடுக்கிறோம். காங்கிரசும் ஒரு கணிசமான இடங்களை பெறும் என்கிற ஒரு இண்டிகேஷன் இது காமிக்குது ஆக்சுவலா. சேலம் சார், இப்போ ஒரு சில ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா திமுக 20 கூட்டணியில் லீடிங் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, முன்னாடி நீங்க கரெக்டா பாஜக 1 அப்படின்னு வந்தோடனே தமிழ்நாடு போலான்னு பார்த்தீங்க. அது எப்படி தெரியுமா வந்திருக்கோம்? அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு பாஜக ஒரு இடத்துல லீடிங்னு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தபால் ஓட்டு எடுத்திருப்பாங்க. அது அந்த வேட்பாளரோட குடும்பத்தினர் யாரோ ஒருத்தங்க அரசு ஊழியராக இருந்திருப்பாங்க, அவங்க போஸ்டல் பேலட் போட்டிருப்பாங்க. அதனால நீங்க பாருங்க, இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தை கண்டினியூஸா பாருங்க. நீங்க 5 மணி வரைக்கும் கண்டினியூஸா திமுக லீடிங்ல இருக்கும். தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரி 40க்கு 40 வரும். ஆமா, நம்ம முன்னிலை கிடையாது. ஒவ்வொரு சுற்றுலா முன்னிலை நிலவரம் வருகிற போது அது பற்றி எங்க தலைவர் சொல்ற மாதிரி 40 நமதே, நாடும் நமதே. சிவசங்கரி இல்ல அவர் ஆசைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா சார். முடிவுகள் வரட்டும் சார். ஆசைகளுக்கு என்ன சார் வரியா வாய்தாவா சொல்லு பாக்கலாம். தரணிதரனுக்கு முதல்ல சொல்லிட்டாரு 25%, 30%. இல்ல, இப்போ என்னன்னா சிவசங்கரி, நீங்க தொடக்கத்துல நீங்க வைத்த வாதம்ன்றதே, பிரியன் கொஞ்சம் காத்துருங்க. பிரியன் ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க, என்ன காரணம்? இவர் உற்சாகமா இருக்காரு, அவர் உற்சாகத்துல பங்கு பெறுறீங்க. சிவசங்கரிட்ட பேசுவோம். நீங்க என்ன சொல்லி இருந்தீங்க அப்படின்னா, அரசு ஊழியர்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க. ஆமா, அது உண்மைதானே சார்? அது ரிஃப்ளெக்ட் ஆகலையே. இல்ல ஆகும் சார். நீங்க இல்ல, தபால் வாக்குகள் இன்னும் முடிய போகுது. இன்னைக்கு தபால் வாக்குகள் எண்ணிக்கே முடியும். தபால் ஓட்டு இன்னும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கு. 8000 வாக்குகள் என்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்ப இருக்கிற நிலவரப்படி திமுக அணி தான் முன்னிலையில் இருக்கு. இல்ல நீங்க காத்துருங்க சார், முடிவுகள் தெரியும். இப்பவே இது ஆரம்பத்திலே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. தரணிதரன் முடிவுக்கு வர்றது வேற விஷயம். அது அவருடைய ஆசை, கனவு, அதையெல்லாம் அவர் இங்க சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உண்மை நிலவரம், கள நிலவரம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு காத்திருப்போம். கண்டிப்பா அது சாதகமா தான் சார் வரும். எங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். தமிழகத்தில் டால்பின் ஸ்ரீதர், இப்போ திமுக அணி தான் லீடுல இருக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழகத்துல அவங்க லீட்ல இருப்பாங்க. பெரும்பான்மையான இடங்கள்ல கூட நான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கும் இதுக்கும் மலைக்கும் மடுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கும். நீங்க வேணா பாருங்க. அப்படி இருந்தாலும் கூட தமிழகத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல நாங்க வெற்றி பெற போறோம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா திமுக தப்பி தவறி ஒரு சில இடத்துல வெற்றி பெற்றாலும் கூட 2019 இருந்த வெற்றிக்கு இதுக்கும் கிட்டக்க கூட போக முடியாது. அந்த இதுல ஒரு முரண் இருக்கு. திமுக தப்பி தவறி வெற்றி பெற்றால் மக்களுடைய விரோதத்திற்கு, மக்களுடைய அதிருப்திக்கு, கோபத்துக்கு ஆளாயிருக்கு. நான் திமுகவுடைய வேட்பாளர்கள் போன இடத்துல எல்லாம் எதிர்ப்பை பார்த்தேன். நிறைய காணொலியை பார்த்தேன். வேலூர்ல நான் நேரடியாக பார்த்தேன். நேரடியாக நான் 20 நாள் அங்க இருந்தேன். ஆகையினால சொல்றேன், மக்களுடைய அதிருப்தி, மக்களுடைய கோபம் இருக்கு திமுக அரசாங்கத்துக்கு மேல. மாறாக பாரதிய ஜனதா கட்சி மேல, பிரதமர் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன் நாங்க. ஆகையினால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்க வெற்றி பெற போறோம். தமிழகம் உட்பட 400 இடம்ன்றது தமிழகத்தையும் சேர்த்துதான். இரட்டை இலக்கத்துல வாக்கு சதவீதம், இரட்டை இலக்கத்துல எண்ணிக்கையும் பெறுவோம். வாக்கு சதவீதம் நிச்சயமாக இரட்டை இலக்கத்துல பெறுவோம். எண்ணிக்கை கணிசமான இடத்துல பெறுவோம். மதியத்துக்கு மேல தெரிய போகுது. கணிசமா இரட்டை இலக்கம். கொஞ்சம் பொறுங்க. இவ்வளவு சீக்கிரமே எதுவும் முடிவு வேணாம். இன்னும் கொஞ்சம் பொறுப்போம். இன்னும் ஒரு 3 மணி நேரம் பொறுப்போம். நிச்சயமா கிடைக்கும். சார், ஒரே விஷயம், இப்ப பாஜக கட்சியில ஆனா பிரதமர் மந்திரி மோடி அவர்கள் கொஞ்சம் நிதர்சனமான ஆளுன்னு எனக்கு புரியுது. ஏன் தெரியுங்களா? அவர் ஒருத்தர் தான் நம்ம எதுவுமே பண்ணல,
நம்ம வேலை வாய்ப்பும் உருவாக்கல, நாம வந்து மக்களுக்கு திட்டங்களும் கொண்டு வரல. அதனால வளர்ச்சியை பத்தியே பேச வேணாம், மதத்தை வச்சு ஓட்ட கேட்போம், காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை தவறா பேசி வாக்கு கேட்போம், இல்ல நான் வந்து மனிதனே இல்ல நான் கடவுள்ல இருந்து அந்த ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்போம் கரெக்டா கேட்டார். ஏன்னா வளர்ச்சியை பேசினா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மக்களுக்கு வந்து வளர்ச்சியை பத்தியே பேசக்கூடாது. ஒரு வாரத்தை கூட ஒரு வளர்ச்சியை பத்தியே பேசல. நீங்க பிரதம மந்திரி பேச எது வேணாலும் கேட்டு பாருங்க. ஒரு இடத்துல நான் வந்து இவ்வளவு வேலை கொடுத்துருக்கேன், நான் இவ்வளவு டெவலப் இண்டஸ்ட்ரியல் growth கொடுத்துருக்கேன், இவ்வளவு நிறுவனங்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினா கிடையவே கிடையாது. நீ உங்க சிறுபான்மையினர்களை தவறா பேசுறது, மத கலவரத்தை உருவாக்குற மாதிரி பேசுறது, இல்ல நான் வந்து கடவுளோட அவதாரம் சொல்றது, இந்த மாதிரி பேசியே ஓட்ட கேட்டாரு. இல்ல அவர் மத்தியில என்ன பரப்புரை வச்சாங்கன்னு முன் வச்சாரு தரணிதரன். இங்க மாநிலத்துல இவங்க என்ன பரப்புரை வச்சாங்க சார்? மக்கள் கிட்ட போய் என்ன செஞ்சன்னு சொல்லி இவங்க ஓட்டு கேட்டாங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். இல்ல மக்கள் கடும் வேதனையில இருக்காங்க சார். மக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது கடும் வேதனையில இருக்காங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு போய் கேட்டாங்க. 36 மாசம் என்ன செஞ்சாங்கன்னு போய் கேட்டாங்க. ராகுல் காந்தி